கார்த்திக் தம்பி தனியா தான் இருக்காரு. அவரது இளையராஜா பாட்ட ஹம்மிங் பண்ணிட்டு இருப்பாங்கன்னு அம்பிகா மேடம் சொன்னாங்க. பார்த்து அப்படி தெரியலையே. சரி, அவங்க சொன்னதை அப்படியே போய் பேசி பாப்போம். கார்த்தி, அண்ணி சொல்லுங்க. நான் ஒன்னு கேட்ட தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? கேளுங்க. இல்ல, தீபா உங்ககிட்ட ஒரு சபதம் போட்டால, அத பத்தி எங்களுக்கும் தெரியும். இது உங்க பர்சனல் தான். நான் அதுல தலையிடுறது சரியா இருக்காதுதான். இருந்தாலும் தீபா படுற அவஸ்தையை என்னால தாங்க முடியல. அதான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த கேட்டுட்டு போலான்னு வந்தேன். கார்த்தி, உங்களுக்கு தீபா மேல உண்மையாவே லவ் இருக்கா இல்லையான்னு தெரியல. ஆனா நீங்க எப்படியாவது லவ் சொல்லுவீங்கன்னு ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு முயற்சி பண்ணிட்டே இருக்கா. ஆனா நீங்க இது வரைக்கும் அவளுக்கு சாதகமான எந்த பதிலுமே சொல்லல. அதனால அவ மனசளவுல ரொம்ப சோர்ந்து போயிருக்கா. ஆனா அது வெளியே காட்டிக்காம சந்தோஷமா இருக்கிற மாதிரி நடிக்கிறா. நாளைக்கு நீங்க தாலி கட்டுற வரைக்கும் லவ் சொல்லலன்னா அவ ரொம்ப உடைஞ்சு போயிடுவா. ஆனா அப்பவும் அத அவ வெளியே காட்டிக்க மாட்டா. அவளை லவ் பண்றதா ஒரு பொய்யாச்சு சொல்லுங்க, அவ ரொம்ப சந்தோஷப்படுவா. அண்ணி, தீபா என்னோட ஒய்ஃப். அவங்க மேல எப்பவுமே எனக்கு லவ் இருக்கும். இத கேட்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நான் வேணா இந்த விஷயத்தை அவகிட்ட சொல்லட்டுமா? இல்ல, அதை நானே சொல்லிக்கிறேன். சீக்கிரம் அவகிட்ட சொல்லிடுங்க, அவ ரொம்ப சந்தோஷப்படுவா. சரிங்க அண்ணி.